ஹாய்! இன்னைக்கு நம்ம பருப்பு அடையும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம மோர் குழம்புக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் எடுக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம கொஞ்சமாக தேங்காய், 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது அது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஊற வச்சுருந்த பொருட்களையும் போட்டு ஊற வைக்கிறதுக்கு ஊற்றின தண்ணியவே ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா தயிரை எடுத்து விஸ்க வச்சு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு திரி திரியாக இல்லாமல் இருக்கும். அப்புறமா பீட் பண்ண தயிரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்துக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த குழம்புல கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா பொங்க விட்டு இறக்குங்க. இந்த குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது. ஒரு மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிற வேண்டிதான். இன்பிட்வீன் நம்ம கரண்டியெலாம் எதுவும் போட்டு கலக்கக்கூடாது. இந்த மாதிரி சேர்ந்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கப்புறமா வெண்டைக்காவை வந்து நம்ம சாம்பாருக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்புல போட்டு கலந்திங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடைக்கு தேவையான பொருட்களை ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 கப்பு. இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி இது 3 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறம் பெருங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சா போதும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாவில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவும் ரொம்ப திக்காக இருந்தால் கல்லில் ஊற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம். அடுப்பை பற்ற விட்டு தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு ஒரு கரண்டி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த 5 ஓட்டை போட்டுக்கணும். அப்போ தான் அடை உள் பக்கமும் நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து சுற்றிர ஒரு கரண்டி இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம போட்ட 5 ஓட்டையிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா முருகலாக வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப பொறுமையாக இதை வேக விட்டு எடுக்கணும். அப்போது அடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். வீடியோ அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்போடு சர்வ் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.